கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி ஊராட்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியின் கீழ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் கட்டவும், பொது நிதியின் கீழ் 9,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் மற்றும் பாலம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ் தலைமை வகித்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை மகேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் சூறாவளி காற்று காரணமாக கடலூர் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடலூர் துறைமுக மீனவர்கள் நள்ளிரவு முதல் மீன்பிடிக்க செல்ல தயாராக இருந்தனர். இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடலில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாய வேலைக்கு சென்ற 6 பெண்களை விஷ கதண்டுகள் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 6 பெண்கள் அக்கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கு கூலி வேலைக்காக ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென விஷ கதண்டுகள் 6 பேரையும் சூழ்ந்து கடிக்க தொடங்கியதால் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். மேலும் தீயணைப்பு துறையினரிடம் விஷ கதண்டுகளை அழிக்க பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் ஜாமியா மஸ்ஜித் டிரஸ்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றதாக திமுகவை சேர்ந்த முத்தவள்ளி மீது இஸ்லாமியர்கள் புகார் அளித்துள்ளனர். ஜாமியா மஸ்ஜித் டிரஸ்டில் முத்தவள்ளியாக இருந்த திமுகவை சேர்ந்த SR அன்வர் மீது பல்வேறு முறைகேடுகள் இருப்பதால் தற்காலிகமாக மஸ்ஜித்தை வக்ஃபு வாரியம் கைப்பற்றியது. இதை எதிர்த்து அன்வர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 20ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் அன்வர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஜாமியா அலுவலக பூட்டை உடைத்து உள்ளே சென்றதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திரளான இஸ்லாமியர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். விடியா ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் அதிகார போதையில் தவறிழைப்பதாக இஸ்லாமியர்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் ஜாமியா மஸ்ஜித்தினுடைய நிர்வாக அலுவலக பூட்டை உடைத்திருக்கிறார். உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தற்போது சட்டவிரோதமாக அந்த அலுவலகத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறுபட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் மீதும் அவருக்கு துணை போன காவல்துறையினர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வழக்கு பதிவு செய்ய வேண்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையான வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகும் நிலை உள்ளது. பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வழிகள் மேடும் பள்ளமுமாக உள்ளதால் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அவதிப்படுகின்றனர். மேலும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் ஆதரவாகவும் ஒருதலைபட்சமாகவும் செயல்படுவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. திருநற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சாலையை சீர் செய்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலரின் முறைகேடுகளை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கோயிலில் தீர்த்தம் எடுப்பது தொடர்பாக பெண்கள் 2 பேர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். கிளித்தான் பட்டறை பகுதியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ரேவதி சாமி கும்பிட்டுவிட்டு அங்கிருந்து தீர்த்தம் மற்றும் குங்குமத்தை எடுக்க முயன்றுள்ளார். இதை கண்ட மோதிலால் என்பவரின் மனைவி உமா மகேஸ்வரி பெண்கள் தீர்த்தத்தை தொடக்கூடாது என்றும் அர்ச்சகர் வந்துதான் தருவார் என்றும் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் CCTVயில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வழியே செல்லும் காவிரி ஆற்றில் கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலக்காவேரி, பாலக்கரை, தாராசுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழியே செல்லும் காவிரி மற்றும் துணை ஆறுகளில் மருத்துவம் மற்றும் இறைச்சி கழிவுகள் அதிக அளவில் கொட்டுவதால் நீர் மாசடைந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருநற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் இயற்கை வளங்கள் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காவிரி மற்றும் அதனுடைய கிளை ஆறுகளில், கரைகளில் மற்றும் ஆறுகளிலே ஏராளமான அளவிற்கு குப்பைகள் இருக்கிறது, கோழியினுடைய கழிவுகள் இருக்கிறது, மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது. இது தண்ணீரினுடைய போக்கை மாற்றும். அதோடு மட்டுமல்லாமல் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு
ஏராளமான தொற்று நோய் ஏற்படுத்துகின்ற அபாயம் இருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற திமுக கட்சி விழாவுக்கு அரசு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்றது குறித்து பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக விழாவிற்காக படிப்பு தொடர்பான நிகழ்ச்சி என கூறி அரசு பள்ளி மாணவர்களை திமுகவினர் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சென்ற மாணவர்களுக்கு இது கட்சி நிகழ்ச்சி என தெரிந்ததால் தங்கள் பெற்றோருக்கு தொலைபேசியில் அழைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். கவுன்சிலர் வந்து சொன்னாருங்க, அதுக்காக அனுப்புனது. அதுக்கப்புறம் அவங்க பசங்க கவுன்சிலர் சொன்னாருங்கிறத விடங்க, பசங்களுக்கெல்லாம் 18 வயசு கூட நிரம்பாத விவரம் இல்லாத பசங்க. நீங்க சரி. வந்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அந்த மாதிரி மெச்சூர்ட் ஆகாத பசங்களுக்கு நீங்க எப்படி இன்டிமேட் கொடுக்கலாம்? சார் அவங்க சொன்னது வந்து பெற்றோர்களை நீங்க கேட்கணுமா இல்லையா? பெற்றோரை கேட்கணுமா இல்ல? அவங்க மேஜர் ஆகாத பசங்க சார். சார் பெற்றோர்கள் விருப்பத்தின் பேர்ல வர சொன்னது. பெற்றோர்களுக்கு கேட்டு எந்த பெற்றோர் விருப்பம் இருந்தா தான் வர சொன்னதுங்க. சார், இல்லாட்டி வர விருப்பம் வேண்டாம். இருந்தாலும் நீங்க பசங்க மெச்சூர்ட் ஆகாத பசங்க. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெப்பநிலை அதிகமாக பதிவாகி வந்த நிலையில் திடீரென தருமபுரி பேருந்து நிலையம், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், அதியமான் கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல ஓடியது. கோடை வெப்பம் தணிந்து குளுமை வீசியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.